ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான மோதல் என்பது கடந்த 2022ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடங்களை கடந்து அந்த மோதல் என்பது மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இன்றளவு இந்த மோதலிலே பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து அங்கவீனர்களாக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இவ்வாறு அதனுடைய பாதிப்புகள் என்பது மிக மிக தீவிரமானது. இந்த நிலைமையிலே இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு அமைதி உடன்படிக்கை எட்டப்படாதா என்ற கேள்வி பொதுவாக சர்வதேச அளவிலே எழுந்திருக்கக்கூடிய கேள்விதான். இந்த கேள்விக்கு விடையளிக்கும் வகையிலே ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அந்த புதிய அறிவிப்பிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு அமைதி உடன்படிக்கை எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் அதிலே குறிப்பிட்ட 3 நாடுகள் மட்டுமே மத்தியஸ்தம் வகிக்க முடியும் என்ற விடயத்தை ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புடின் தெரிவித்திருக்கின்றார். அந்த நாடுகளவை மேலும் இந்த அமைதி உடன்படிக்கை குறித்து ரஷ்ய ஜனாதிபதி கூறியிருப்பது என்ன போன்ற சில முக்கியமான விடயங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏசர் தமிழ் ஈட்டோசர். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். நான் முன்னரே குறிப்பிட்டது போன்றுதான் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான மோதல் என்பது 2022ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை கடந்து இந்த மோதல் என்பது நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த மோதலிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பிலே நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மோதலிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த 2 நாடுகளுக்கு இடையிலே ஒரு அமைதி உடன்படிக்கை எட்டப்படாதா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலிலே 2022ஆம் ஆண்டிலே, அதாவது போர் ஆரம்பித்து சில மாதங்களிலே துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல்லிலே இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையிலே ஓரளவுக்கு அல்லது 100% 2 நாடுகளுமே ஒரு இணக்கப்பாட்டை எட்டி ஒரு உடன்படிக்கைக்கு வருகின்றார்கள். அந்த உடன்படிக்கையிலே இந்த 2 நாடுகளுடைய தூதுக்குழுவினரும் கையொப்பமிடுகின்றார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை என்பது நடைமுறைக்கு வரவில்லை. அதற்கு பின்னர் இந்த 2 வருடங்கள் யுத்தம் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழலிலே தான் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அண்மையிலே ரஷ்யாவிலே இடம்பெற்ற ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே சமாதானத்திற்கான தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். அதிலே அவர் குறிப்பிடுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது அவர் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், 2022ஆம் ஆண்டிலே, அதாவது யுத்தம் ஆரம்பித்து சில மாதங்களிலே துருக்கியினுடைய இஸ்தான்புல் நகரிலே ஒரு அமைதி உடன்படிக்கை எட்டப்படுகின்றது. இந்த 2 நாடுகளுடைய தூதுக்குழு அல்லது சமாதான குழுக்களுக்கிடையே ஒரு அமைதி உடன்படிக்கை எட்டப்படுகின்றது. ஆனால் அந்த அமைதி உடன்படிக்கை நடைமுறைக்கு வரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ரஷ்யா தோற்க வேண்டும் என்று அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருக்கின்ற சில நாடுகள் விரும்பின. அந்த விருப்பத்தின் காரணமாக இந்த உடன்படிக்கைக்கு இணங்க வேண்டாம் என்று அந்த நாடுகள் உக்ரைனுக்கு உத்தரவிட்டன. அதனாலே அந்த உடன்படிக்கை என்பது தூக்கி வீசப்பட்டது. ஆக இனியொரு சமாதான உடன்படிக்கை இடம்பெற வேண்டுமாக இருந்தால் அந்த 2022ஆம் ஆண்டு துருக்கியினுடைய இஸ்தான்புல் நகரிலே இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளிலே எட்டப்பட்ட உடன்பாடுகளின் அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதிலே 2 நாடுகளும் இணங்கி இருந்தன. உக்ரைனுடைய தூதுக்குழுவும் இணங்கி கையொப்பமிட்டிருந்தது. ரஷ்யாவினுடைய தூதுக்குழுவும் இணங்கி கையொப்பமிட்டிருந்தது. ஆனால் அந்த உடன்படிக்கை நடைமுறைக்கு வரவில்லை. ஆக இனியொரு உடன்படிக்கை அல்லது 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு சமாதான முயற்சி ஆரம்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த உடன்படிக்கையில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதைவிட மேலதிகமாக ஒரு விடயத்தை கூறுகின்றார். என்னவென்று சொன்னால், 2022ஆம் ஆண்டு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போதும் யுத்தம் ஆரம்பித்த சில மாதங்களிலே ரஷ்யா ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு சென்றது. ஆக சமாதானத்திற்கான கதவுகளை ரஷ்யா இன்றைக்குமே திறந்து வைத்திருக்கின்றது. ஆனால் உக்ரைன் தன்னுடைய எஜமானர்கள், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருக்கின்ற சில நாடுகளுடைய ஏவல்களுக்கு ஆடுவதால் அந்த சமாதானத்தை எட்ட முடியாதிருப்பதாக ரஷ்யா கூறுகின்றது. ஏனென்று சொன்னால், உக்ரைனுடைய நிலைப்பாடு
தன்னிச்சையான நிலைப்பாடாக இல்லை என்றும் உக்ரைன் தன்னுடைய எஜமானர்களுடைய நிலைப்பாட்டை தான் பிரதிபலிக்கின்றது என்ற விடயத்தை ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதைவிட மேலும் முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதிலே குறிப்பிட்ட 3 நாடுகள் மட்டும்தான் மத்தியஸ்தம் வகிக்க முடியும் என்ற விடயத்தை ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அந்த 3 நாடுகளும் எதுவென்று பார்த்தால் இந்தியா, சீனா, பிரேசில். இந்த 3 நாடுகளுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த 3 நாடுகள் மட்டுமே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு சமாதான முயற்சியிலே மத்தியஸ்தம் வகிக்க முடியும் என்ற விடயத்தை அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். ஏற்கனவே எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியா என்பது ரஷ்யாவினுடைய மிக மிக நெருங்கிய நட்பு நாடு. அதேபோல் சீனாவும் ஒரு நட்பு நாடு. பிரேசிலும் ராஜதந்திர ரீதியாக ரஷ்யாவோட மென்போக்கை கடைபிடிக்கின்ற ஒரு நாடு. இந்த நிலைமையிலே தான் அண்மையிலே உக்ரைனுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் ரஷ்யாவுக்கு பயணம் செய்து ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புடினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த 2 நாடுகளுக்கும் அவர் செய்த பயணத்திலே பேசப்பட்ட விடயங்கள், குறிப்பாக ராஜதந்திர விடயங்கள் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் வெளியாகி இருக்காத நிலைமையிலே உண்மையிலேயே இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான விஜயம் இந்த 2 நாடுகளுக்கு இடையிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் என்று கூறப்படுகின்றது. இந்த 2 நாடுகளுமே தங்களுடைய எல்லைகளை கடந்து, குறிப்பாக ரஷ்யா உக்ரைனுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமித்திருக்கிறது. உக்ரைன் ரஷ்யாவினுடைய நிலப்பரப்புக்குள்ளே நுழைந்து ஒரு பகுதி நிலத்தை ஆக்கிரமித்திருக்கின்றது. இந்த போர்களினாலே 2 நாடுகளைச் சேர்ந்த மக்களும் மோசமாக பாதிக்கப்படுவதோடு அங்கே மிக தீவிரமான யுத்தம் என்பது தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே பாதிப்புகள் இன்னும் அதிகரிக்கப் போகின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இந்த இடத்திலே ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு உக்ரைன் ஒரு தன்னிச்சையான தீர்மானத்திற்கு வர வேண்டும், அவர்களுடைய எஜமானர்கள் சொல்வதை நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சிக்க கூடாது, அல்லது ரஷ்யா தோற்க வேண்டும் என நினைக்கக்கூடாது என்பதுதான் ரஷ்யாவினுடைய அறிவிப்பினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.